சித்தர்களுடைய எண்ணங்கள் எப்படி காற்றிலும் மற்ற பொருட்களிலும் பிரபஞ்சத்திலும் பதிவாகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சித்தர்கள் மட்டுமில்ல, அறிஞர்கள், பெரிய தத்துவ ஞானிகள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், இறையடியாளர்கள் எல்லாருடைய ஆழ் மனதில் உள்ள அந்த எண்ணங்களும் பதிவாகும், இயற்கையோடு பதிவாகும். இதை ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். நம்ம கோயில்களுக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் பூ மாலை கட்டுறோம், வாழை நார்ல மாலை கட்டுறோம் பூ வச்சு. அந்த பூவோட மனம் அந்த வாழை நார்ல இருக்கும். பூவோடு கலந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. அந்த நார்ல இருக்கிற மனம் எப்படி அந்த நாருக்கு போச்சு? அந்த பூவோட மனம் அதனுடைய மூலக்கூறுகள் அந்த நார்களோட இடுக்குல போய் அடைஞ்சிக்கிறோம். அது கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கும். அதுல போய் சேர்ந்த உடனே அந்த மனம் அப்படியே இருக்கும். அந்த மலரின் மனத்தோட சக்தி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அதுல நீடிச்சு நிற்கும். அதுக்கப்புறம் அது காற்றோட கலந்துரும். மலரோட மூலக்கூறுகள் எப்படி இந்த நார்ல கலக்குதோ அது போல நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வு மற்ற பொருள்களோட கலந்துரும். அது ரொம்ப ஆழமா இருக்கும். அதை நம்ம எந்த மைக்ரோஸ்கோப் மேலேயும் பார்க்க முடியாது, அவ்வளோ ஆழமா இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு எவ்வளோ மூலக்கூறுகள் எவ்வளோ நுணுக்கமா இருக்கோ அதை விட நுணுக்கமா இருக்கும் நம்முடைய எண்ணங்களின் அதிர்வுகள். அந்த அதிர்வுகள் கல், மண் எல்லாத்திலையும் போய் பதிஞ்சிரும். நீரில் எளிமையா பதிஞ்சிரும். அதெல்லாம் நீரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. பல யுகங்கள் கடந்தாலும் கூட அந்த பதிவுகள் இருக்கும். அப்படிதான் சித்தர்களுடைய பதிவுகள் நம்ம ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சித்தர்களோட பதிவுகள் மட்டும்தான் இப்படி இயற்கையோட பதியுமா அப்படின்னா, மற்ற மனிதர்களோடவும் எல்லா உயிரினங்களோடவும், மரம், செடி, கொடிகளோட பதிவுகள் கூட, உணர்வுகள் கூட பதிவாகும். இது உணர்வு பூர்வமான பதிவுகள். இது நம்ம ஆன்மா வழியா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மள சேர்றதுக்கு இந்த பிறவியிலும் இதுக்கு அடுத்த பிறவியிலும் நம்ம செய்த செயலுக்கேற்ப பிறவி எடுப்பதற்கான கர்ம வினைகளா நம்மளே தொடர்ந்து வரும்.